ஒரு குழந்தையும் ஒரு சோழியையும் ஒன்னாக கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. எப்படின்னா மஞ்சள் இட்டு, குழந்தைக்கும் மஞ்சள் இட்டு தான் குளிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி மஞ்சள் இட்டு, மை இட்டு, மைக்கும் போது மை போட்டீங்கன்னா தான் இந்த சோடிகளை வந்து உங்களுக்கு லிஸ்ட்ல படிக்கணும். இந்த சோடியை வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு குழந்தையோட ஒப்புமைப்படுத்தி தான் எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்கிறது நிறைய விஷயங்கள் தெரியுது. இந்த சோடிகளை பார்த்தீங்கன்னா இந்த முன்ன பின்ன ஒரு பிளைன் லீஃப் இருக்கும் சில சோடிகள். அதில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, பல தகவல் கிடைக்குது, வாங்கினது கொடுத்தது வரவு செலவு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். முக்கியமாக அவங்க ட்ரெஸ்ஸரியாக கருதி பொக்கிஷமாக ஒரு விஷயத்தை எழுதிருப்பாங்க. ஒரு வயசானவராக இருப்பார், அதில் எழுதிப்பார் இந்த மெயின் சோடி வந்து முன்னாக்க இந்த தேதியில் கொடுத்துருக்குது, இரவில் கொடுத்துருக்குது, அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அந்த சோடிகள் வந்து எவ்வளோ வந்து மதிப்புக்குரியதா இருந்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய விஷயம் இருக்கு. இன்னொரு சோடி பார்த்தோம், இந்த சோடியை தரங்கப்படையில் ஒரு சோடி பார்த்தோம், இந்த சோடியை ஈடாக வைத்து பணம் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு கோல்டு இல்லைங்க, மணி கோல்டு, முத்தூர் கோல்டு, அந்த மாதிரி சோடி இருந்தால் போதும் அன்னைக்கு காசு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த சோடிகள் எவ்வளவு மதிப்புக்குரியதா அவங்களால பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். ரொம்ப நேரம் நிறைய பேசிட்டேன், போர் அடிக்கலா? இல்லை 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 இப்போ இந்த ஓலைச்சுவடி இப்போ 1500 ஆண்டுக்கு முந்தியதுங்கிறீங்களா? ம், சரி சரி. இப்போ இந்த ஓலைச்சுவடிக்கு என்ன வயது இருக்கும்? இது வந்து 53 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதாக இருக்கலாம். அது அங்கேருந்து நகல் எடுத்து எடுத்து வர்றதான். அது சரி சரி சரி. அது திருக்குறள் தான் அது இல்லையா? ஆ ஆ கண்டுபிடிச்சிடலாம். ஆ ஆ புற அமைப்பை வச்சே ஈஸியாக நாங்கள் சொல்லுவோம். இது இருக்குதுங்களா, இது வந்து ரொம்ப லேட்டராக பண்ணுது. ஏன் அப்படின்னு லேட்டராக பண்ணுது அப்படின்னா, ஒரு ஒழுங்குமுறையே இருக்காது இந்த சூடிகளில். ஒழுங்குமுறை இருக்காது, இந்த கட்டிங்கில் வித்தியாசம் இருக்கும், போட்டிருக்கிற கோட்ஸில் வித்தியாசம் இருக்கும். எழுதுனா இதில் அந்த சூடிகளில் பொதுவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு வீட்டில் இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னே பின்னையும் ஒரு அங்குலம் இடைவெளி விடுவாங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய ஹேண்ட்லிங்னால இப்போ நான் எடுக்கும்போது இது வந்து ஏற்கனவே உடஞ்சிருக்கு, கீழே விழுந்துச்சு. இந்த மாதிரி ஹேண்ட்லிங்ல படிக்கும் போது அங்கும்போது உடஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கு தான் அந்த இடைவெளி விட்டு அந்த எழுதுறது வந்து குறைச்சிருப்பாங்க. லேட்டரா எழுதுறதுலாம் அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு இருக்காது. பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி மட்டும் கொஞ்சம் இடம் இருக்கும், இது வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த கோல்ஸ் நான் சொன்னேன், துளை, இந்த துளையும் அந்த கையத்துல வந்து ஒவ்வொரு தாட்டி நம்ம ரீட் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணும்போது கையிலே அந்த கோல்ஸ் வந்து பெருசாகிட்டு போயிட்டே இருக்கு, அந்த எழுத்துக்கள் உடையும். அதனாலதான் அந்த எழுத்துக்கு அந்த கோல்ஸை சுற்றியும் ஒரு கேப் இருக்கும் எப்பவுமே. அப்போ உங்களுக்கு அந்த சுவடிகள் வந்து பழுதானா கூட இந்த எழுத்துக்கள் வந்து பாதிப்படையாது. இது நான் கிரிட்டிக்கல் எடிஷன் எடுக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வரும். ஒரு டெக்ஸ்ட் நல்ல நோன் டெக்ஸ்ட் அப்படின்னா நமக்கு கவலை இல்லை, ஒரு அன்னோன் டெக்ஸ்டா இருக்குது. நாங்கள் ரீசெண்டா எங்களுடைய இதுல முத்துக்கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சுவடியிலிருந்து ஒரு நாங்கள் புக் பண்ணோம். அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் எடிஷன். அது அந்த காலங்களில் முத்துக்கள் வந்து எப்படி மதிப்பிட்டுனாங்க, முத்துக்கள் நிறைய கிடைக்குது, ஆணி முத்தே அப்படின்னு குழந்தைங்களை கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது. பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆணி முத்தே அப்படின்னா முத்துல இருக்கிற ஹை குவாலிட்டி முத்து, ஆணி முத்து வாங்கி வைந்தேன் ஆவணி வீதியிலே பாடலாம் நிறைய. ஆணி முத்தே அப்படின்னா குழந்தை வந்து உயர்தரமான முத்து, உயர்வா நம்ம குழந்தைகளோட கொஞ்சம் செய்திகள் இருக்கு. அந்த மாதிரி நான் சொல்ல வந்து முத்துக்கள் எத்தனை இருந்துச்சு, அந்த முத்துக்கள் வடிவங்களுக்கு தகுந்த மாதிரி, வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, கிளாரிட்டிக்கு தகுந்த மாதிரி, குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் முத்துக்களை நியமிச்சு அதுக்கான என்ன வரவு செலவு இருந்துச்சு, என்ன வாய்ப்பாடு இப்போது இது இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ரெகுலேஷன். அப்படிப்பட்ட சுவடிகளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சுவடி இருக்குது, 2 சுவடி இருக்குன்னா நாங்கள் இதில் ஒரே ஒரு சுவடிகள் தான் முழுமையாக இருந்துச்சு. அப்போ அந்த ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு இடத்துல ஒரு எழுத்து உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை வந்து ஏற்கனவே இந்த திருக்குறள் மாதிரி சொன்னீங்கன்னா ஈஸியாக
அனுமானிச்சிடலாம். இந்த இடத்துல இதுதான் வரும் வாக்க டைப். ஒரு பயன்பாடு இல்லாத இடம், பயன்பாடு இல்லாத சுவடிங்கும் போது உங்களுக்கு வந்து நம்ம அனுமானிக்கிறதுக்கு எல்லாமே கஷ்டம். அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் இதில் 1330 குறள் இருக்காதுல்ல? இதுங்களா? ஆ, இதில் நான் சொன்ன மாதிரி 133 அதிகாரம் 1330 குறள் இருக்கா? இதில் இருக்குமான்னு பார்க்கணும். ம் முழுமையாக அது இருக்கும் சிலதில். ம் ஏன்னா இது ஏன் உங்களுக்கு கடைசியில் பார்த்தா முன்னாடி பாருங்கள், கடைசியில் பாருங்கள். சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறது இப்படி ஒன்று இருக்குன்னு ஆச்சரியமாக இருக்குங்க. 1330 குறள். இதில் வந்து 1300 குறள் இருக்கு. என்ன எல்லிஸ் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு சந்தேகம். ஆ, ஒரு சுவடியில் இப்போது ஒரே சந்தேகம். இப்போ எல்லிஸ் துரை தான் வந்து வெளியிட்டிருக்காருன்னு ஒரு பதிவு இருக்கு இல்லையா? அந்த திருவல்லிக்கேணி அந்த 7 கிணறு வச்சு அதில் பார்த்தா அந்த திருவள்ளுவர் வந்து சொன்னதை வச்சு தான் அவர் எழுதியிருக்காரு. மணிநீரும் மண்ணும் மலையும் மணிநீர் காடும் கொண்டதால் அதை வச்சு தான் அவர் எழுதியிருக்காரு. முதலியாக அவர் வந்து என்ன பண்ணார், திருவள்ளுவருக்கு தங்க காயின் அடிக்கிறது அவர் எல்லிஸ் துரை தான். இப்போ எல்லிஸ் துரை அவர் படித்த வீட்டில் வந்து அந்த அயோத்திய பாண்டியதார்னு நினைவு ஒருத்தர் இருக்கார். அவர் ஏற்ற கொடுத்ததாக வரலாறு இருக்குது. இப்போ எல்லிஸ் துரை தான் வந்து அதை வந்து முதல் வெளியிடுறாரு. இப்போ அவர்கிட்ட இருக்கிற திருக்குறள் நிச்சயமாக 1330 குறள் இருந்திருக்குமா? இல்லை, நம்மகிட்ட இருக்கிற சுவடிகள்லேயே 1330 குறள் இருக்கு. ஆ, ரைட். முதல்ல வந்து சூடி எப்படி படிக்கிறதுன்னு கற்றுக்கணும். ம் அதுக்கப்புறம் எத்தனை குரல் நம்மளே எண்ணி பார்ப்போம். நான் வந்து மேபி ஸ்கேன் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா நான் வந்து அந்த சுவடி வந்து இப்படி திறக்கிறது ஆ, பேசுங்க. நான் வந்து ஸ்கேன் எப்படி எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எந்த ஃபோலியோ எதில் வருதுன்னு காட்டுறது சொல்லிடுறீங்களா?